மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியானதா அமையணும்னு வாழ்த்துறோங்க. பீட்சா அப்பன்னு ஸ்டஃப்டு பீட்சா பன்னு பாருங்க. இன்று ஸ்டஃப்டு பீட்சா பன்னு பாருங்க. பப்ப என்னங்க பாப்பா பிங்கிறீங்க? பீட்சா பன்னு எல்லாம் ஸ்டஃப்டு பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பன், ஸ்டஃப்ட் பீட்சா பன். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், கலந்த காய்கறிகள் 1 கப், வெங்காயம் 1, தக்காளி சாறு 1/2 கப், மொசரல்லா சீஸ் துருவியது 1/2 கப், ஈஸ்ட் 2 தேக்கரண்டி, சர்க்கரை 1 தேக்கரண்டி, பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, வெண்ணெய் 2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, கலந்த ஹெர்ப்ஸ் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் ஈஸ்ட், அதோட சர்க்கரை, வெதுன்னு தண்ணி கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் ஈஸ்ட் நுரைச்சிக்கிட்டு வர வரைக்கும் விடணும். இன்னொரு பெரிய பாத்திரத்தில் மைதா மாவு, உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கணும். ஈஸ்ட் நுரைச்சிக்கிற டைமில் நம்ம மசாலா பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், வெங்காயத்தோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கணும். இது உங்களுக்கு ஏன் பேர் ஸ்டஃப்ட் பீட்சா பன்னுன்றது நம்ம பீட்சா மேலே போடுற டாப்பிங்கை உள்ளார பன்குள்ளார ஸ்டஃப் பண்ண போகிறோம். பீட்சா பேஸை நம்ம பன்னாக பண்ண போகிறோம். பூண்டு பேஸ்ட், இப்போ பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி பியூரி, மிளகாத்தூள், போட்டு கொஞ்சம் வதக்கணும். தக்காளி மிளகாத்தூள் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடியாக வெட்டி வேக வச்சுருக்கிற காய்கறி, நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். பேபி கார்ன் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சோளம் சேர்த்துக்கலாம். பீட்சா டாப்பிங்க்கு போடுற இட்டாலியன் ஹெர்ப்ஸ், இதுக்கு ஏற்ற உப்பு, இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பேஸ்டெல்லாம் ட்ரை அப் ஆகி மசாலா திக்காகிடுச்சு, கெட்டியாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கமாக எடுத்து ஆற விட்டுறணும். இதில் கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈஸ்ட் நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. தண்ணி ரொம்ப சூடாக இருந்தால் ஈஸ்ட் அது இட் கில்ஸ் த ஈஸ்ட்டுன்னு வாங்க, அது கொன்னுடும் ஈஸ்ட்டை.
அது கரெக்ட் சூடில் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும். இதை எடுத்து இப்போ நம்ம இந்த மைதா மாவில் கிணறு மாதிரி பண்ணியிருக்கோம், அதில் ஊற்றிடணும். இதோட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு எடுத்து வைக்கணும். இப்போ நாம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மணி நேரம் வச்சு உப்ப வச்சுருக்கோம். இப்போ பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெண்ணெய் உருக்கிக்கணும் லேசாக. இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தேய்ச்சிக்கணும். இதில் வேணும்னா நீங்கள் அந்த மாவை வந்து பிளெயினாக வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொத்தமல்லியோ ட்ரைட் ஹர்ப்ஸோ போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மொட்சரெல்லா சீஸ், நம்ம பண்ணி வச்சுருக்கிற காய்கறி ஸ்டஃபிங் வச்சுட்டு இது இப்போ பன்னை க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற பன்னை ஒரு வெண்ணெய் தடவின ட்ரேயில் அடுக்கணும். இது மேலே லேசாக உருக்குன வெண்ணெயை கிளேஸ் பண்ணிக்கிட்டு, இதுக்கு பேர் பட்டர் வாஷ்ன்னு பேர். இப்போ இது பண்ண போகும்போது நான் அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். நம்ம வித்தியாசமான ஸ்டஃப்ட் பீட்சா பன் தயார். ஸ்டஃப்டு பீஸா பன்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், கலந்த காய்கறிகள் 1 கப், வெங்காயம் 1, தக்காளி சாறு 1/2 கப், மொசரல்லா சீஸ் துருவியது 1/2 கப், ஈஸ்ட் 2 தேக்கரண்டி, சர்க்கரை 1 தேக்கரண்டி, பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, வெண்ணெய் 2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, கலந்த ஹெர்ப்ஸ் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்டஃப்டு பீஸா பன்ஸ் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் ஈஸ்ட், சர்க்கரை, 2 மேஜைக்கரண்டி வெதுவெதுப்பான தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கலந்து தனியே வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் மைதா, தேவையான அளவு உப்பு இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் தனியே வைத்த ஈஸ்ட் கலவை, ஆலிவ் எண்ணெய் இரண்டையும் சேர்த்து கெட்டியான மாவாக நன்றாக பிசைந்து மாவை உப்ப வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய வெங்காயம், சிறிதளவு உப்பு இரண்டையும் சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் பூண்டு விழுதை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் தக்காளி சாறு, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து சிறிது நேரம் வரை வதக்கவும். வதங்கியதும் அதில் வேக வைத்த கலந்த காய்கறிகள், இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் கொத்தமல்லி இலையை சேர்த்து நன்றாக கலந்து தனியே வைத்து ஆற வைக்கவும். பிறகு பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக திரட்டி அதன் நடுவில் துருவிய சீஸ், ஆற வைத்த காய்கறி கலவையை சேர்த்து நன்றாக மூடிக்கொள்ளவும்.
பிறகு அதை ஒரு வெண்ணெய் தடவிய பேக்கிங் தட்டில் வைத்து அதன் மேல் சிறிதளவு உருக்கிய வெண்ணெயை ஊற்றவும். பிறகு அதை அவனில் 200 டிகிரி சென்டிகிரேடில் 15 to 20 நிமிடம் வரை வைத்தெடுத்து ஆறியதும் சாப்பிடவும். ஸ்டஃப்டு பிஸா பன்ஸ் தயார். சக்கரை நோய் இருக்கிறவங்க சிறுதானியங்கள்லாம் சேர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு ஆதி காலத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதையே இப்போ டாக்டர் சொல்கிற போது கண்டிப்பாக ஏற்றுப்போம் இல்லைங்களா? பாருங்க, பெருங்குடியிலேருந்து லதான்னு கேட்டிருக்காங்க, சக்கரை நோய்க்கு வந்து சிறுதானியம் எடுத்துக்கிறது நல்லதா, அரிசி கோதுமைக்கு பதிலாக சிறுதானியம் எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிறுதானியம் மில்லட்ஸ்னு சொல்லுவோம். சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்றைக்கி புதுசாக வந்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷங்கள் வந்து தானியம்னு எடுத்ததை பார்த்தா இந்த சிறுதானியங்கள் தான் வந்தது. அதை தான் அவங்க முதல்ல உணவாக உட்கொண்டாங்க. இந்த சிறுதானியம் மில்லட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேகரிக்கிறது ரொம்ப ஈஸி, வளர்க்குறது ரொம்ப ஈஸி. 65 நாளில் அது நம்மளுக்கு விளைச்சலை கொடுத்துடும். அது நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா 2 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்கும். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டோ நடுவில் பார்த்தீங்கன்னா சிறுதானியம் உபயோகிக்கிறது ரொம்ப கம்மியாகி போச்சு. எல்லாமே அரிசி கோதுமையில் வந்துடுச்சு. இப்போ சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நிறையா இருக்குது. இது கம்பு, சோளம், கேழ்வரகு, பனைவரகு நிறையா சொல்லலாம், தெனை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இதுவும் மாவு சத்து தான். அரிசி நம்ம எடுக்கிறோம், அதுவும் மாவு சத்து தான். கோதுமையும் மாவு சத்து தான். இப்போ முதல்லலாம் என்ன சொல்லிகிட்ருக்காங்க, உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா அரிசி சாப்பிடாதீங்க, உடனே கோதுமைக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறது பழக்கம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் மாவு சத்து கார்போஹைட்ரேட் தான், கோதுமையும் மாவு சத்து கார்போஹைட்ரேட் தான். ஆனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சர்க்கரையை தூண்டும் திறன் இருக்குது. இதை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அரிசி சாப்பிட்டா சர்க்கரை அளவு இப்போ 100லேருந்து 200 போச்சுன்னா, கோதுமை சாப்பிடும்போது 100லேருந்து 200 போகாமல் 100லேருந்து 150 தான் போகும். இதை தான் சர்க்கரை தூண்டும் திறன், கிளைசிமிக் இண்டெக்ஸும்போம். ஏன்னா அரிசியிலேருந்து கோதுமைக்கு போனோம்னா கோதுமையும் மாவு சத்து தான், ஆனால் அதில் நிறைய நார் சத்து அதிகமாக இருக்குது, ஃபைபர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜீரணம் கொஞ்சம் மெதுவாக ஆகிறதுனால சர்க்கரையை தூக்கி விடாது. ஸோ இந்த மாவு சத்தியை எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு இருக்குது. இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் தான் அரிசியில் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் டக்குன்னு நம்ம சர்க்கரையை அதிகம் பண்ணுது. அதே மாதிரி கோதுமையிலையும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, நான் கம்மியாக இருக்குது. ஆனால் இதை சேர்த்து இப்போ நம்ம வந்து இந்த மில்லட்ஸ் சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கரை தூண்டும் திறன் இந்த ரெண்டுலேயும் சிறுதானியத்தில் தான் கம்மி. அதாவது அந்த மாவு சத்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு அதில் அதிகம். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா, நீங்கள் அதே அளவு சாதம் சாப்பிட்ற அளவு நீங்கள் சிறுதானியம் சாப்பிட்டிங்கனாலும் உங்கள் சர்க்கரை அளவு பாதிக்கு மேலே ஏறுறது இல்லை. ஏன்னா அதில் அதிகமான நார் சத்து கூட இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மாவு சத்து இருக்கிறதுனால ரொம்ப மெதுவாக உங்கள் ரத்தத்தில் ஜீரணம் ஆகி உள்ளே போகிறதுனால உங்களோட சர்க்கரை அளவு அதிகமாகிறது இல்லை. ரெண்டாவது, நம்ம எவ்வளோவுக்கு அதிகமாக நம்ம மாவு சத்து சிம்பிள் கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்குள்ள போதோ அவ்வளோவுக்கு அதிகமாக நம்மளுக்கு இன்சுலின் உற்பத்தி அதிகமாகும். அதிகமான இன்சுலின் உற்பத்தி ஆக நம்மளுக்கு உடல் எடை ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்சுலின் ஹார்மோன், அதிகமான இன்சுலின் ஏறிச்சுன்னா உடல் எடை ஏறும். ஸோ அதனால் தேவைக்கு அதிகமான இன்சுலின் ஏறாததுனால இந்த உங்களுக்கு உடல் எடை ஏறுறது சிறுதானியத்தில் கம்மி. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு அவர் 10 வருஷமாக 1 கிலோ கூட அவரோட எடை குறையவே கிடையாது. அவர் என்ன பண்ணலான்னு வந்து கேட்டப்போ வேணால் சிறுதானியத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் ஒன்றுமே பண்ணலை எக்ஸசைஸ். ஆனால் அதே சாப்பாடு அதே சிறுதானியத்துக்கு மாறணுன்னு 3லேருந்து 4 கிலோ குறைஞ்சிருந்தார். அவர் சுகரும் பாதியாக குறைஞ்சிருச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா சிறுதானியத்துக்கு முக்கியத்துவம் இப்போ யாரும் கொடுக்கறது இல்லை. இப்போ தான் பழையபடி அது கவர்மெண்ட் எல்லாம் இப்போ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதில் நிறைய விட்டமின் சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மெக்னீஷியம் சத்து ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி சுகருக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறைய விட்டமின் சத்துங்க இருக்குது, மினரல் சத்து இருக்குது. அதனால சிறுதானியம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கோதுமைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் குளூட்டன்னு ஒரு நச்சுப்பொருள்னு சொல்ல முடியாது, அது ஒரு பொருள் இருக்குது உள்ள. அது வந்து சில பேர்த்துக்கு அலர்ஜி கொடுக்கும்.
இந்த இது எடுக்கும்போது. அதனால சில பேர்த்துக்கு அந்த குளூட்டன்கிறது சிறுதானியத்தில் எந்த வித சிறுதானியத்துலேயும் அது கிடையாது. அதனால் குழந்தைங்களுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம். அதுதான் அதை குளூட்டன் ஃப்ரீ டயட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய அதில் கொடுக்கறதுனால நன்மைகள் இருக்குது. இப்போ கர்ப்பகால பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா சிறுதானியம் ரொம்ப நல்லது. அதுவும் கர்ப்பகால சர்க்கரை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை அதிகமாக போகிறதுக்கு டயட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். அரிசி கோதுமை எடுக்கிறதுக்கு பதிலாக சிறுதானியத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல உணவு. சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி பேலன்ஸ் டயட்னு சொல்கிறதுனால சிறுதானியம் எடுத்தால் சர்க்கரை நல்லா கட்டுப்படும், உடல் எடை கட்டுப்படும். அதில் எல்லா விட்டமின்ஸ் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து கர்ப்பிணிங்கள்லேருந்து வயசானவங்க எல்லாம் எடுக்கலாம். தயவுசெய்து சிறுதானியங்கள் தேவைன்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் டயபெட்டிஸ் அதாகும் இதாகும்னு பயப்படாதீங்க. டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ வரப்போகிற ஜூலை மாதத்தில் எந்த மாதிரி செடிகள் பயிர்கள் நடணும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போவே நம்மளை தயார்படுத்திக்கணும் இல்லைங்களா? அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க. வணக்கம் நேயர்களே, வீட்டு தோட்ட நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம சம்மருடைய ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழை பெய்கிற இடங்களில் இப்போ மழைக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிருக்கோம். ஜூன் மாதத்தில் இருக்கோம். நம்ம ஈஸ்டர்ன் சைடு, அதாவது கிழக்கு பகுதிகள், கோரமாண்டல் கோஸ்ட், சென்னை, பாண்டிச்சேரி அந்த மாதிரி இடங்களில் இன்னும் கோடைக்காலம் முடியாத ஒரு தருவாயில் இருக்கோம். நம்ம எப்படி இன்னொரு 20 நாள் 25 நாளைக்குள்ளே கோடைக்காலம் ஒரு மாதிரியாக முடிவுக்கு வரும். அதுக்கப்புறமா நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் புதுசான செடிகள் போடுறதும், காய்கறி தோட்டம் போடுறதும், இல்லை ஆடிப்பட்டத்தில் நம்ம டெரஸ் கார்டன், மொட்டை மாடி தோட்டங்கள் போடுறதும் தொடங்க போகிறோம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வரப்போகிற காலத்துக்கு, அதாவது ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு மேலே நம்ம செய்ய போகிற வீட்டு தோட்ட ஆக்டிவிட்டீஸ், அந்த செயல்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ப்ரிப்பரேஷன், நம்ம எப்படி அதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எப்போதும் தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, வீட்டு தோட்டம் புதுசாக போடணுன்னாலும், அல்லது இருக்கிற தோட்டத்தில் கொஞ்சம் செடிகள் புதுசாக சேர்க்கணுன்னாலும், அல்லது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், நம்ம உடனே போயிட்டு இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வரோம், நாளைக்கு செய்கிறோம், அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ஒரு 2-3 நாளில் முடிச்சிடணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய அவைலபிலிட்டி ஒரு பிரச்சனை, தோட்ட வேலை செய்கிறவருடைய ஒரு அவைலபிலிட்டி ஒரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே அவசரமாக செய்யணும்னு நினைக்கிறோம். ரொம்ப முதல் எபிசோட்லேயே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னாக்கா பேஷன்ஸ், அதாவது பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக நம்ம எல்லா செயல்களையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நம்மளுக்கு ஒரு சிறந்த வீட்டு தோட்டம் நம்மளுக்கு அமையப்பெறும். பொறுமையாக செய்கிறவங்களுடைய வீட்டு தோட்டங்களை பார்த்தாலே வித்தியாசமாக தெரியும். அவங்க பக்குவமாக முறைகளை கையாண்டு பக்குவமான சமயங்களில் சில செயல்களை செஞ்சு அவங்க வீட்டு தோட்டத்தை அழகான முறையில் பராமரிச்சிருப்பாங்க. அது அவங்களுடைய தோட்டத்துக்கு போனாலே நம்மளுக்கு தெரியும், நல்ல அழகாக பராமரிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாக்க அவங்க ரொம்ப பொறுமையாக பக்குவமாக செய்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான வீட்டு தோட்டம் நம்ம வீட்லையும் நம்ம அமைக்கணும்னு சொல்லி சொன்னாக்க, இப்போது தொடங்கி இன்னொரு 1 மாதத்துக்கு நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வேணுங்கிற பொருட்களெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணலாம். அதாவது தரமான மண், தரமான மணல், தரமான இடுபொருட்கள், உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்துகள். அதாவது நம்ம வீட்டு தோட்ட நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அல்லது ரசாயன உரங்களோ இல்லை கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸோ அதிகப்படியாக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நிறைய உயிரியல் முறைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளுக்கான மருந்துகள், பொட்டானிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய வேப்ப மருந்து, வேப்பெண்ணெய் மருந்து, இல்லை நிறைய மார்க்கெட்டில் நிறைய பொட்டானிக்கல்ஸ்லாம் வந்திருக்குது. எல்லாத்தையும் இப்போவே எந்தெந்த இடங்களில் தரமான பொருள் கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கணும். நம்ம ஒரு ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வரும்பொழுது நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவசரமாக போய் நம்ம சில இடங்களில் போய் நம்ம பொருட்கள் வாங்கிட்டு வந்தோம்னாக்கா, பல சமயங்களில் தரமில்லாத பொருட்களை நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். நம்ம போய் கேட்குற சமயத்தில் நமக்கு தேவையான பொருள் கிடைக்காது. இதுதான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கொடுப்பாங்க. அது சில சமயம் தரமில்லாத பொருளாக கூட இருக்கலாம். அதனால் இப்போ இருந்தே தொடங்கி உங்களுக்கு தேவையான இடுபொருட்களை நீங்கள் வாங்கிக்கணும். எப்படிப்பட்ட இடுபொருட்கள் வாங்கணும்? நம்ம முதல்ல தரமான மண், செம்மண்ணாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது களிமண்ணாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணாக இருக்கலாம், தரமான மண். அந்த மண்ணை எடுத்துகிட்டு இந்த கோடை காலத்தில் ஜென்ரலாக கோடை காலத்தில் நம்ம நிறைய பயிர் செய்ய மாட்டோம். ஸோ அதனால் மண்ணை
வெயிலில் சன்ட்ரை பண்ணிடலாம். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணோ, இல்லை நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் க்ரோ பேக்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மண்ணோ, அல்லது உங்கள் தொட்டிகளில் வந்து காய்கறிகள் போட்டு காய்கறிகள் முடிந்த பிறகு வெறும் தொட்டியாக காலியாக இருக்கிற தொட்டியில் மண் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த மண்ணை எடுத்து சன்ட்ரைங், அதாவது சோலரைசேஷன் சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவோம், வெயிலில் நல்லா காய போடணும். அப்படி செய்கிறதுனால வந்து அது கூட இருக்கிற நிறைய பூச்சிகளோ நிறைய நோய்க்கான கிருமிகளோ வந்து மடிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து உங்கள் சாயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக, உங்கள் பூமி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பக்குவப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த சம்மர் ஃபேலோ அல்லது சாயில் சோலரைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இந்த மண்ணை வந்து கொஞ்சம் வெயிலில் காய வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியிலேருந்து நீங்கள் மண் தருவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதையும் வந்து மொட்டை மாடிகளையோ இல்லை நல்ல வெயில் வர இடங்களையோ வந்து அதை குமிச்சு வச்சு அதில் இருக்கிற புழுக்களோ பூச்சிகளோ இல்லை முட்டைகளோ அதில் வந்து இருந்துச்சுன்னா கூட, பூச்சி முட்டைகள் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் வந்து போக்க வைக்கிறதுக்கு சாயில் சோலரைசேஷன் ரொம்ப முக்கியம். இது ஒரு சின்ன டெக்னிக். இது வந்து ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக செய்யணுங்கிறது இல்லை. வீட்டு மொட்டை மாடிகளில் நீங்கள் உங்கள் மண்ணை வந்து நல்லா குமிச்சு வச்சு அப்பப்போ அதை கொத்தி விட்டு அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதை நல்ல இடத்துலேருந்து மக்கிய தொழு உரம், அதாவது கண்டிப்பாக வந்து தொழு உரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நம்ம சேர்க்குறா இருந்தாலும் மக்கியதாக இருந்தால் தான் நல்லது. மக்காத தொழு உரமோ மக்காத கம்போஸ்டோ நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து செடிகளுக்கு வந்து ஆரம்பத்தில் ஊற விளைவிக்கும். இது என்ன ஊற விளைவிக்குங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம். நைட்ரஜன் டெஃபிஷியன்சி, அதாவது வந்து ஒரு டெம்பரரியாக வந்து தழைச்சத்து குறைபாடு ஏற்படுத்தும் செடியில். அதனால் மக்கிய தொழு உரம் எங்கே கிடைக்குதோ முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம். கோகோ பீட் இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம தென்னை நார்க்கழிவு நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து மழை குறைச்சலாக இருக்கிற இடங்களில் அல்லது வந்து வடகிழக்கு பருவமழை பெய்கிற இடங்களில் வந்து இன்னொரு அடுத்த 3-4 மாதம் வந்து கொஞ்சம் வெயில் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து தென்னை நார்க்கழிவு உபயோகப்படுத்தலாம். நல்ல இடங்கள்லேருந்து தென்னை நார்க்கழிவை வாங்கிக்கணும். தென்னை நார்க்கழிவு வந்து பிரிக்வெட்ஸாகவும் கிடைக்கும் அல்லது லூஸ்லேயும் கிடைக்கும். லூஸில் கிடைக்கிற தென்னை நார்க்கழிவு வந்து சில சமயங்களில் வந்து உப்புடைய விகிதாச்சாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து அது செடிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். கடந்த ஒரு சில மாதங்களாக வந்து சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய தென்னைநார் கழிவில் வந்து கொஞ்சம் போட்டால் செடி சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பின்னாடி போய் பார்த்தாக்கா அதில் வந்து கொஞ்சம் உப்புடைய அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது மாதிரி நல்ல இடங்கள்லேருந்து தென்னை நார் கழிவு, கோகோ பீட் அல்லது காயர்பித் கம்போஸ்ட்டை வந்து நம்ம தருவிக்கலாம். பிரிக்வெட்ஸாக இருந்து தரமான ஒரு நிறுவனத்திலிருந்து அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரிக்வெட்ஸையும் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து வெவ்வேறு விதமான மீடியாக்கள், மண் கலவைகள். பொதுவாக இது மணல், ஆற்று மணல். இந்த ஆற்று மணலில் கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருக்குது. இது வந்து தாராளமாக இது செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இது வர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம்னு சொல்லுவோம். இது செம்மண் பயன்படுத்தணுன்னாலும் தோட்டத்தில் பயன்படுத்தலாம், இல்லை வீட்டில் இருக்கிற மண்ணே பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். இது மக்கிய தொழு உரம். ஒரு மக்கிய தொழு உரம் வந்து இப்படி தான் இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். இதில் வந்து ஆட்டெருவும் கலந்து இருக்குது. இது தென்னை நார் கழிவு, தேங்காய் பஞ்சுன்னு சொல்லுவோம், காயர்பெத் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 பகுதிகளும் வந்து உங்களுடைய மீடியம், அதாவது நீங்கள் செய்ய போகிற வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மீடியமில் கண்டிப்பாக சேரணும். செம்மண் குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தொழு உரம், வர்மி கம்போஸ்ட், கோகோ பீட், மணல் இதெல்லாம் வந்து சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் செடி நல்லா வளரும். இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு மேற்கொண்டும் நீங்கள் நல்ல பல புத்தகங்களையோ அல்ல நல்ல வலைதளங்களையோ பார்த்து நீங்கள் வீட்டு தோட்டம் அழகாக, சிறப்பாக, ஆரோக்கியமாக, ஆர்கானிக்காக, அதாவது இயற்கை முறைகளை எப்படி நம்ம செயல்படுத்தணுங்கிறத பற்றி நிறைய கற்றுக்கலாம். அவாந்தரத்தில் அக்கினி பற்றுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்குறாங்க. அதாவது பூமியில் காஞ்ச செடி, புல், மரம் இருந்துச்சுன்னா பத்தும். அவாந்தரம்ங்கிறது வானமும் இல்லாமல் பூமியும் இல்லாமல் தான் வெட்ட வெளி. அங்கே எப்படி தீ பத்தும்? அதாவது சில விஷயங்கள் சொல்கிற பொழுது உனக்கு தெரியுமா அப்படியா அப்படின்னு சொல்கிற போது அவாந்தரத்தில் நெருப்பு பத்துமா, என்ன ஒன்றுமில்லாத விஷயத்தை நீயா சொல்கிற அப்படிங்கிறதுக்கு அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. அவாந்தரத்தில் தீ பத்துமாக்கும் அப்படின்ட்டாக்க நீ சொல்கிறது பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த பழமொழிகள் மூலமாக அந்த காலத்து மக்களுடைய மனோநிலை நல்லா புரியுது. நாம் இன்றைக்கும் அதை எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் அமிர்தம் போல் இனித்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.